நமக்கு தூரமானவர் அல்ல, நமக்கு சமீபமானவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் அதை தங்கள் வாழ்க்கையில் உணர்றீங்க? இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்தார். அதற்காக கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு குறுகின நேரம் சிந்திக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு பழைய பாடலின் ஒரு சரணத்தை பாடலாம். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய், இந்நாள் வரையில் உன்னதனார் செய்த எண்ணில்லாத நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு நம்ம பாடலாம். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பாய், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பாய். நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தார், உன் பாவங்கள் எத்தனையோ ஆளான நோயை அகற்றி குணமாக்கி, ஆளான நோயை அகற்றி குணமாக்கி, மாறினில் வைத்த மாதாயவை எண்ணியே என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தம் உனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினாள், எந்த வேளையும் அவரோடு தங்கினாள், ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே
சொல்லுங்க. ஆமென். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே. பூமிக்கும் வானத்துக்கும், ஆமென், பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவர் அருள். சாமி பயமுள்ளவர் மேலே அவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே. என்னாலுமே துதிப்பார் என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே. என்னாலுமே துதிப்பார் இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த. ஒரு விசை கூட சொல்லுங்க பார்க்கலாம். இந்நாள் வரையினில், ஹல்லேலூயா, இந்நாள் வரையினில். once again சொல்லுங்க பார்க்கலாம். இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த. இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே. துதிப்பாய் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே. கைகளை உயர்த்தி அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார், நமக்கு பலனை தருகிறார், ஜீவனை தருகிறார். ஆமென். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவ சபையில நல்ல வாயை திறந்து நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட வழிகளிலே நம்மை அவர் நடத்தி கொண்டே வருகிறார். மன்னிப்பை தந்தார், மாட்சிமையை தந்தார், கிருபையை தந்தார், பலனை தந்தார். இவ்வளவுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? இவ்வளவுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்க சத்தம் உயர முடியுமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு? உன் வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்க மாட்டாயா? இந்த மாசம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் ஒருபோதும் தேவன் நம்மை தள்ளி போடவில்லையே. நல்ல இந்த சத்தம் போதாது. நீங்க எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மரித்தவன் துதிக்க முடியாது, மௌனத்தில் இருக்கிறவன் துதிக்க முடியாது. கர்த்தரின் நன்மைகளை தன் ஜீவிதத்தில் ருசி பார்த்தவனாலே கர்த்தரை துதிக்க முடியும். தேவ சபையே, தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார்னு சொல்றவங்க எல்லாம் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க விரும்பலனாலும் பரவாயில்ல, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புதிய பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. வாயை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சோர்வுகள் மாறி போவதாக, பலகீனங்கள் மாறி போவதாக, சிந்தைகள் தேவ கிருபைக்குள்ளே ஒருமுகப்படுத்தப்படுவதாக. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் மாறி போகட்டும். ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆவிக்குள்ள, ஆத்துமாவுக்குள்ள, சரீரத்திற்குள்ள ஒரு விசேஷித்த தேவ வல்லமை இறங்கி வருவதாக. தேவ கிருபை இறங்கி வருவதாக. தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவ வல்லமை வெளிப்படுவதாக. தேவ வல்லமை வெளிப்படுவதாக. Hallelujah. 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 கைகளை தட்டி துதித்துக் கொண்டே இருங்க.
துதித்துக் கொண்டு சோர்வின் ஆவிகள் மாறுவதாக, சோர்வின் ஆவிகள் மாறுவதாக, பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைக்கப்பட்டு போவதாக. ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. Glory, 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 glory. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா, உற்சாகமா, உற்சாக பலியிடு, உற்சாக பலியிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஷபா லபா ரபா லபா ரபா லகபா லபா ரபா ரிகமன மலபௌதி யாலபா ரபா குடபரா. ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை. ஷகபலபா ரதனலபரா ரிகமன மல கதனல கபல பரகதினா ரிகமன மல ஷிகபடபலபா. ஆவியானவரே நிரப்புங்க, நிரப்புங்க. ஷகமலபரா கமடபரா ரீமா ஷகமனபலபோ. ஆவியானவரை நிரப்புங்க. ஆவியானவரின் அபிஷேகம், ஆவியானவரின் வல்லமை, ஆவியானவரின் அபிஷேகம், ஆவியானவரின் வல்லமை எங்களுக்கு மத்தியில கிரியை நடப்பிப்பதாக. ஷக பல பர பதி நல கப ரபா ரிக பல பர பதி நல பர கப டபலபா ருகன் தனம ஷகமன பலபௌதா ரிக மன மன பல பர தியால கபரா ஷிக பல பர பதியால பரபா குடமன பல பௌதியா ஷகந்தரலபா. Raba shabala mama maragada naba libada hamala baraba shigemene bela baudiana mala baudara himana mala baudara shigamana mala சபையா கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம், கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்கு விரும்புகிறார். சோர்வுக்கு இடம் கொடாதபடி ஆவியானவரின் வல்லமைக்குள்ள நிரம்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தருக்கு மகிமை வெளிப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை வெளிப்படுவதாக. எல்லா சிந்தைகளும் இயேசுவின் அபிஷேகத்தினால் நிரம்புவதாக. Glory to God, glory to God. Glory to God. Glory to God. Glory to God. Praise God. Praise God. Praise God. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உமது கிருபை எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் கொஞ்ச நேரம் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சிந்திக்க எங்களுக்கு அனுகிரகம் தாரும். எங்கள் செவிகளையும் எங்கள் ஆத்துமாவையும் கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் நம்முடைய தியானத்திற்காக பரிசுத்த வேதத்திலே 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 417வது பக்கத்தில் 2 சாமுவேல் 23வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இருந்து 5வது வசனங்கள் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது
நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்திலே இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று ஒரு கேள்வியோடு கூட அந்த வசனங்களை முடிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னுடைய இருதயத்தின் ஒரு பெரிய ஏக்கத்தை இந்த கர்த்தருடைய தாசன் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் வாசித்து பார்க்க முடியும். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியா இராதோ அப்படின்னு சொல்றார். என்னுடைய வீடு, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என் பிள்ளைகள் தேவனிடத்திலே இப்படியா இராதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற, சகலவற்றையும் நேர்த்தியாய் நிதானமாய் சரியாய் திட்டம் தீட்டி வைத்திருக்கிற நிச்சயமான உடன்படிக்கைகள், சத்தியமான உடன்படிக்கைகள், நித்தியமான உடன்படிக்கைகளை அவர் என்னோடு கூட அவர் செய்திருக்கிறபடியினாலே என்னுடைய எல்லா ரட்சிப்பையும் என்னுடைய எல்லா வாஞ்சையையும் அவர் நிறைவேற செய்யாரோ அப்படின்னு ஏக்கத்தோடு கூட கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 23வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம வாசித்து தியானிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு இருந்தது போல ஒரு ஏக்கம் தேவனது பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்னுடைய வீடும் இப்படியாயிராதோ அப்படின்னு கேட்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனுஷனை பார்த்து நானும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட மாட்டேனோ, நானும் இப்படி படிக்க மாட்டேனோ, நானும் இந்த ஜனங்களை போல உயர்ந்திருக்க மாட்டேனோ அப்படியெல்லாம் யோசிக்கிறதை நாம் அறிந்திருக்க முடியும். ஆனால் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வீடு இப்படியாயிராதோ, என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய வாஞ்சை நிறைவேற்றப்பட மாட்டாதோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்னோடு கூட அவர் நிச்சயமான நித்தியமான உடன்படிக்கைகளை பண்ணி வைத்திருக்கிறாரே. அப்படி இருக்கிற பொழுது என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறாதோ என்று ஒரு ஏக்கத்தோடு அவர் கேட்கிறதை நாம் வேதத்திலே வாசித்து பார்க்க முடியும். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது வசனம் சொன்னது தாவீதின் கடைசி வார்த்தைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதன், தேவ சமூகத்தில் அநேகம் அனுபவங்களை பெற்றுக்கொண்ட மனிதன், தன் ஜீவிதத்தின் கடைசி பகுதியில தேவன் செஞ்ச எல்லா நன்மைகளையும் அவர் நினைத்து பார்த்து தேவனை துதிக்கிற பொழுது சொல்லுகிறார், கடைசி வார்த்தை என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறார், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு தேவனால் அபிஷேகம் பெற்றவன் நான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தன்னுடைய ராஜ்ய பாரத்துல மகிமையான காரியங்களை செய்தவர் இந்த மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அரசாட்சி செஞ்சார். தேவ சமூகத்திலிருந்து தேவனாலே சாட்சி பெற்றவர். என் தாசனாகிய தாவீது அப்படின்னு என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அப்படி தேவன் சாட்சி கொடுத்தார்.
அப்படி சாட்சி பெற்ற மனிதன் சகல ஐஸ்வர்யமும் சகல கணமும் தனது கையில இருக்கும்போது அவர் தன்னை குறித்து யோசித்து பார்க்கிறார். அவருக்கு 2 காரியம் தான் முக்கியமா படுது. என்னவென்று சொன்னால், நான் உயர்த்தப்பட்டது மேன்மையான தேவனாலே மகிமையாய் உயர்த்தப்பட்டேன். நான் உயர்த்தப்பட்டது எனது பலத்தினாலே அல்ல, எனது பராக்கிரமத்தினாலே அல்ல, எனது நீதியினாலே அல்ல, எனது கிரியைகளினாலே அல்ல. நான் மேன்மையாக உயர்த்தப்பட்டேன். ஏன் நான் மேன்மையாக உயர்த்தப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். அது என் தகுதியை பொறுத்தோ இல்லை என்றால் என் கையில் இருக்கிற காரியங்களை பொறுத்தோ அவர் அப்படி செய்கிறது இல்லை. வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அவர் எளிமையானவனை தூக்கி எடுக்கிறவர் என்று வாசித்து பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம், ஸ்தோத்திரம், 107வது சங்கீதம், அதனுடைய 41வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107வது சங்கீதம், அதனுடைய 41வது வசனம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழுவார்கள். நியாயக்கேடு எல்லாம் தன் வாயை மூடும். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. வேதம் சொல்லுகிறது, ஐயா, இது கர்த்தருடைய கிருபை, இது கர்த்தருடைய கிருபை. இதை யார் உணர்ந்து கொள்ள முடியும்? மதிகேடன் உணர்ந்து கொள்ள முடியாது. ஞானவான்கள் இதை உணர்ந்து கொள்ளுவார்கள். எதை உணர்ந்து கொள்ளுவார்கள்? எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. எவன் எளிமையானவனோ, எவன் நெருக்கப்பட்டிருக்கிறானோ, எவன் சிறுமைப்பட்டிருக்கிறானோ, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர், சிறுமைப்படுகிறவர்களின் கூப்பிடுதலை மறவாத கர்த்தர், நெருக்கப்படுகிறவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர். இந்த தாவீது நினைத்து பார்க்கிறார். தனது வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற பொழுது, எவ்வளவோ சிறுமையில, எவ்வளவோ வெறுமையில, எவ்வளவோ எளிமையான ஸ்தானத்தில் வாழ்ந்த என்னை உயர்த்தி வைத்தது தேவ கிருபையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள அநேகம் பேரு நம்ம கடந்து வந்த பாதையை சைலண்டா மறந்து போயிடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போய் விடுகிறோம். நம்முடைய பார்வையில் இருக்கிறது எல்லாம் நம்ம இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை கண்டு நம்முடைய எளிமையான நிலைமையை, நம்முடைய தாழ்மையான நிலைமையை, நம்முடைய தாழ்விலே நம்மை அவர் எப்படி நினைத்தார் அப்படிங்கிறத மறந்து போய் விடுகிறோம். எத்தனை பேர் இந்த சபையில சொல்ல முடியும், என் தாழ்மையில் அவர் என்னை நினைத்தார்? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தாழ்மையில, எளிமையில, நெருக்கப்படுகிற காலங்களில், இந்த உலகமெல்லாம் நம்மை கண்டுகொள்ளாத போது நம்முடைய தேவன் நம்மை நினைத்து நம்மை தூக்கி உயர்த்தினவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம், 91வது சங்கீதம், அதனுடைய 14வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம், அதனுடைய 14வது வசனம். அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் மேன்மையாய் எப்படி நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எனக்குள்ள ஒரு வாஞ்சை, எனக்குள்ள ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை? எனக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசை? என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் சமீபமா இருக்கையில அவரை கண்டடையத்தக்கதாக அவரை தேடுங்கள் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படி எனக்கு ஒரு வாஞ்ச. அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும்போது சங்கீதக்காரர் சொல்றா பாருங்க, சங்கீதம் 84வது சங்கீதம் 2வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வார்த்தை தானே. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 84 2வது வசனம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலும், ஆலயத்தின் பிரகாரங்களுக்கு மேலே வாஞ்சையும் கவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது அப்படின்னு பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. எளிமையிலே நாம இருந்தபோது, வறுமையிலே நாம இருந்தபோது, ஒடுக்கப்பட்டவர்களாய் நாம இருந்தபோது, நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆத்துமாவும் வாஞ்சித்தது தேவ பிரசன்னமே தவிர வேற ஒன்றையும் நாம வாஞ்சிக்கவில்லை. அப்படி சொல்றவங்க எத்தனை பேருங்க இருக்கீங்க? நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பல தடவை நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையை விட நாம ஒரு குவாலிட்டியான விசுவாச வாழ்க்கை வாழவில்லை. நம்முடைய மூதாதையர்கள்ட்ட இருந்த அந்த விசுவாசம் நம்மிடத்துல இல்ல. நம்முடைய மூதாதையர்கள் நம்ம போல சொபிஸ்டிகேட்டடா வாழவில்லை, வசதியாக வாழவில்லை, ஆசீர்வாதமாக வாழவில்லை. கஷ்டப்பட்டு உழைத்து கண்ணீர் சிந்தி, ஸ்தோத்திரம், இரவு பகலாக பிரயாசப்பட்டு, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்கள் தேவ சமூகத்திலே வாஞ்சையாயிருந்தபடியினாலே தேவன் அவர்களது சந்ததியை தூக்கி நிறுத்த கிருபை உள்ளவராய் மாறினார். ஏன் தெரியுமா இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது? இந்த சந்ததி யோக்கியமான சந்ததி என்று அல்ல. இந்த சந்ததியின் தலைமுறை ஒன்றுமில்லாத போது, கண்ணீர் வடித்த பொழுது, தேவ ஆலயத்தின் பிரகாரங்களில் வாஞ்சையாய் இருந்தபடியினால ஒரு கூட்டத்தை அவங்க தவற விட்டது கிடையாது. நான் சொல்றது விளங்குதா? ஒரு கூட்டத்தை தவற விட்டது கிடையாது. ஒரு கூட்டத்தை தவற விட்டது கிடையாது. ஒரு ஜெபத்தை தவற விட்டது கிடையாது. எப்ப எல்லாம் தேவ சந்நிதியில வர முடியுமோ அப்ப எல்லாம் தேவ சந்நிதியில வந்து கண்ணீரோடு கதறினபடியினாலே, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அது தேவ இரக்கம் இந்த சந்ததிக்கு மேல உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபையினாலே தேவன் எளியவனை உயர்த்துகிறார். தேவ சமூகத்திலே வாஞ்சையாயிருக்கிறவனை தேவன் உயர்த்துகிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 265வது பக்கத்தில் வாசிக்க கேட்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளுக்கு மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களுக்கு மேலே அவனை ஏறி வர பண்ணினார்.
வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல ஜனங்களை ஏறி இருக்க பண்ணுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஒருவரே ஜனங்களை நடத்துகிறபடியினால. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன கர்த்தர் தான் நடத்துறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை மோசே சொல்லும் போது சொல்றாரு, அவர் உன்னை எப்படி தெரியுமா நடத்தினார் சபையே? கழுகு தன் கூட்டை கலைத்து நல்ல ஒரு கூடு செஞ்சு அந்த கூட்டுக்குள்ள தன் குஞ்சுகளை வச்சு உனக்கு தேவையான ஆகாரத்தை கொஞ்ச நாள் கர்த்தர் தந்தார். ஆனா அவர் தருகிற ஆகாரத்தை எல்லாம் புசித்து புசித்து உனக்கு பறப்பதற்கு பலன் இல்லாத போது, உனக்கு பறப்பதற்கு மனம் இல்லாத போது அந்த கூட்டை கலைத்து உன்னை விழப்பண்ணினார். எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. அது தன் கூட்டை கலைத்து உன்னை விழ பண்ணுகிற பொழுது, இதோ நான் மடிந்து போகிறேன். நம்ம வாசிச்சு கேட்டோம் அல்லவா சங்கீதம் 22ல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இதோ நான் மடிந்து போகிறேன், இனிமேலே எனக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு கதறுகிற பொழுது, அந்த கழுகு எப்படி தனது செட்டையை விரித்து தன் குஞ்சுகளை தாங்கிக் கொள்ளுகிறதோ அப்படி உன்னை தாங்கிக் கொள்ளுகிறவராய் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு வேகமாய் கீழே விழ வந்தோமோ அவ்வளவு வேகமாக நம்மை மறுபடியும் தூக்கி கொண்டு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை அமர வைத்தார். காரணம் என்ன? அந்நிய தேவன் நம்மை நடத்தவில்லை, கர்த்தரே நம்மை நடத்தினார். கர்த்தரே என்னை நடத்தினார், கர்த்தரே என்னை உயர்த்தினார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன், நான் எளிமையிலிருந்து கிருபையால் உயர்த்தப்பட்டவன், நான் தேவ சமூகத்தில் அவரது நாமத்தை தேடி வந்தபடியினால் அவரது இரக்கத்தினால் உயர்த்தப்பட்டவன். நான் கீழே விழுகிற பொழுது அவரது பராக்கிரமத்தினாலே தூக்கி நிறுத்தப்பட்டவன். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு அந்த வார்த்தை சொல்றார் பாருங்க, யாக்கோபுடைய தேவனாலே நான் அபிஷேகம் பெற்றேன், நான் வேற யாருனாலும் அபிஷேகம் பெறவில்லை. பரிசுத்த வேதத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த அபிஷேகம் நடந்த செரிமனி எழுதப்பட்டிருக்கிறது. சொந்த குடும்பம் மறந்து போனது, தகப்பன் மறந்து போனார், சகோதரர்கள் மறந்து போனார்கள், பலி விருந்துக்கு அழைப்பிக்க கூட ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். காட்டுக்குள்ள இருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணினது சாமுவேல் கூட அல்ல. ஸ்தோத்திரம். அந்த மனிதனை அபிஷேகம் பண்ண வைத்தது அந்த மனிதனின் தாவீதின் தகப்பன் அல்ல, குடும்பம் அல்ல, அழைத்த தேவன் தன் சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. என் அழைப்பும் என் தெரிந்து கொள்ளுதலும் என் வாழ்க்கையும் இந்த உலகத்தால் நிச்சயிக்கப்பட்டது அல்ல, என் தேவன் எனக்கு உருவாக்கி கொடுத்தவைகள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் அதை எனக்கு உருவாக்கி கொடுத்து. அவர் சொல்றார், நான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம், ஐயா என் குடும்பம் அல்லையா, எங்க ஊழியக்காரங்க அல்லையா, எங்க பாஸ்டர்ஸ்லாம் அல்லையா, என் மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க அல்லையா, இவன் உண்மை உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லி என் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி வைத்தார். அந்த நாளிலிருந்து அவர் சொல்றார், ஒவ்வொரு வார்த்தை வீட்டுல போய் வாசிச்சு பாரு. அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை என் வாயில் இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். இவ்வளவு மகிமையான அனுபவத்தை அவர் யோசிச்சு பார்க்கிறார். சபையே, நாம் இந்த உலகத்துல தேவ கிருபையினால் அழைக்கப்பட்ட போது, தேவ கிருபையினால் தூக்கப்பட்ட போது, தேவனது கிருபையினாலே அபிஷேகிக்கப்பட்ட போது எத்தனையோ போராட்டம், எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ வேதனைகள் வருகிற பொழுதும் அவர் நம்மிடத்தில் பேசுகிறதை ஒருபோதும் நிறுத்தவில்லையே. எப்பவாது நிறுத்தினாரா?
ஒருபோதும் அவர் நிறுத்தவே இல்லை. எப்படியோ பேசிக்கொண்டே இருந்தார். தாவீது பாவம் செய்யலையான பாவம் செஞ்சாரு. தாவீது செஞ்ச பாவம் ஆண்டவருக்கு கோபத்தை கொண்டு வந்து ஆண்டவரின் தண்டனையை கொண்டு வந்தது. ஆனா பேசுகிறது அவர் என்ன செய்யல, நிறுத்தல. ஏன்னா அவர் இரக்கமுள்ள கர்த்தர். எத்தனை பேர் இந்த இரக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்க? அதனாலதான் நம்ம பாட்டு பாடுறோம், சில வேளை இமைப்பொழுது தன் முகத்தை சிருஷ்டிகர் மறைச்சார். இமைப்பொழுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் அப்படின்னு சொல்றார். இமைப்பொழுது என் தேவனே நான் கதறுகிற இமைப்பொழுது. இமைப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட பிதாவாகிய தேவன் ஒரு 3 மணி நேரம் தவிக்க விட்டுட்டார். அதனால்தான் காரிருள் வந்துட்டு. ஆனா நம்மை குறித்து வேதம் சொல்லும்போது இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். அதுக்கு பிறகு உன்னை கைவிடுவதற்கு என்னால முடியல. ஏனென்றால் எனது இரக்கங்கள் அவ்வளவு பெரியவைகளாக இருக்கிறது. உருக்கமான இரக்கங்களினாலே நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர் சொல்றார், அற்ப காலம் உண்ட கோபத்தினால. அற்ப காலம், கொஞ்ச காலம். சில வேளை இமை பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி என் மேல் பொழிந்தாரே. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தன் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை உபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் கர்த்தனை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. ஹல்லேலூயா. கடும் கோபம், நல்ல அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. எவ்வளவு அருமையா இருக்குல்ல அவரது கிருபையை நினைச்சு பாடுறது. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் மேல இரக்கமா இருந்தீரே. சோதரம், சோதரம், சோதரம். அந்த தாவீது சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு
தன் காந்தியினாலே, தன் பிரகாசத்தினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு இப்படி மாறாதோ என்று ஒரு ஏக்கத்தோடு கேட்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, நாம தமிழ் வேதாகமத்தில் இதை படித்து பார்க்கிற பொழுது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அது வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தைகள் போல எழுதப்பட்டு இருந்தாலும் ஆங்கில வேதாகமத்தின் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அதை வாசித்து பார்க்கிற பொழுது வேதம் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், நீதியாக ஆளுகை செய்து தெய்வ பயத்தோடு கூட கிரியை நடப்பிக்கிறவன் தேவனுக்கு முன்பதாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்லுவது யார்? இஸ்ரவேலின் கன்மலையானவர் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நமது கன்மலை அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அந்த கன்மலையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது உன்னை ஜெனிப்பித்த கன்மலை, உன்னை உருவாக்கின கன்மலை அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே, ஜீவனுள்ள தேவனது வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தவர் நம்முடைய கன்மலையாகிய கர்த்தர். உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிறோம், அவர் நமது இரட்சிப்பின் கன்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறார். நம்மை இரட்சிக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுதலையாக்குகிறவர், பாவங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, இடுக்கண்களிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவர் நமது கன்மலையாகிய கர்த்தராய் இருக்கிறார். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வேதம் அவரை குறித்து சொல்லும் போது அவருக்கு பெயர் நமது பலமாகிய கன்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நமக்கு பலனாயிருக்கிறவர், நமக்கு திடனாயிருக்கிறவர். ஏசாயாவை வாசித்து பார்க்கிற பொழுது எளியவனுக்கு பலனாயிருக்கிறவர், ஏழைக்கு பலனாயிருக்கிறவர், எளியவனுக்கு திடனாயிருக்கிறவர். ஸ்தோத்திரம். நெருக்கப்படுகிற காலங்களில் நமக்கு தஞ்சமாயிருக்கிறவர், அவர் நமக்கு பலமாகிய கன்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:1 பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நோக்கி பாருங்கள். யார் நம்மை உயிர்ப்பிக்கிறாரோ, யார் நம்மை உருவாக்கினாரோ, யார் நம்மை ரட்சிக்கிறாரோ, யார் நமக்கு பலமாயிருக்கிறாரோ அந்த தேவனே இந்த உலகத்தில் நமக்காக பலியாக கல்வாரி சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட, வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கன்மலை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:4 ஞான கன்மலை என்று எழுதப்படுகிற அந்த கன்மலை சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதியாய் நடந்து, நீதியாய் நடந்து. சபையே, ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது, நீதியாய் நடந்து. தேவன் நமக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஊழியத்தில் சில பொறுப்புகளை தந்திருக்கிறார், குடும்பத்தில் சில பொறுப்புகளை தந்திருக்கிறார், வேலைகளிலே சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். அது சிறியதாக இருக்கலாம், அது பெரியதாக இருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே நீ நீதியாய் நடந்து தெய்வ பயத்தோடு நீ வாழ்வாய் என்று சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்படி நடக்கணும்? நீ நீதியாய் நடக்கணும். நீ எப்படி வாழணும்? தெய்வ பயத்தோடு, தெய்வ பயத்தோடு வாழுவாய் என்று சொன்னால் நீ நிலைத்திருப்பாய். ஏன் வேதம் சொல்லுகிறது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துக்கு மேலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்கிறது எல்லாம் என்ன செய்யும்?
அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்ப வசனம் சொல்லுது, ஐயா தேவன் உனக்கு ஒரு நீதியை கற்பித்திருக்கிறார், தேவன் உனக்கு ஒரு தெய்வ பயத்தை கற்பித்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில நீ தேவனுக்கு முன்பதாக நீதியாய் நடந்து தெய்வ பயத்தோடு நடந்தால் நீ எப்படி மாறிவிடுவாய் என்று சொன்னால், காலை நேரத்தில் அந்தகாரம் இல்லாமல், கிளவுட்ஸ் இல்லாமல், மேகங்கள் இல்லாமல், தெளிந்த வானத்தின் வழியாக பிரகாசிக்கிற சூரியனது வெளிச்சம் போல தேவன் உன்னை மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வெளிச்சம்? அதிகாலையிலே இறங்கி வருகிற அந்த பிரகாசத்தை போல, மழைக்கு பின்பதாக அந்த வெளிச்சத்தினாலே புல்லு முளைக்கிறது போல உன் வாழ்க்கை வெளிச்சமாயிருக்கும். உன் வாழ்க்கை மூலமாக பலன்கள் உண்டாகும். அதனால தான் பரிசுத்த வேதம் நம்மை குறித்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மனுஷருக்கு முன்பதாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள், ஆகாய மண்டலத்தில் இருக்கிற வெளிச்சத்தை போல, ஒளியை போல இருப்பார்கள் என்று பரிசுத்த வேதம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. ஐயா, ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக நீதியாய் நடக்கும் போது, ஒரு மனிதன் தெய்வ பயத்தோடு தன்னை காத்துக் கொள்ளும் போது, இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக, உனது வெளிச்சம், ஸ்தோத்திரம், உனது வாழ்க்கை இந்த உலகத்திலே பிரகாசிக்கும். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கை என்ன செய்யும்? இந்த உலகத்தில் பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தை குறித்து வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, நமக்கு சமயம் இல்லை, சீக்கிரமாக நான் சொல்லி முடித்து விடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 58வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 58வது அதிகாரம், அதனுடைய 8வது வாக்கியத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கீழே வாசிக்க நாம் கேட்போம். விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, உன் ஆத்துமாவை சாய்த்து திருப்தியாக்கினாள். இருளில் உன் வெளிச்சம் உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகாவறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களுக்கு மேலே நீ கட்டுவாய். நீ திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், குடியிருக்கும்படிக்கு பாதைகளை துருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. ஒரு பிரகாசத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கும் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சபையே, உன் விடியற்கால வெளுப்பு வெளிச்சம் போல எழும்பிற்று என்று சொன்னால் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த கடைசி மாசத்துல கடைசி நாட்களில நான் சொல்லுகிறேன், தேவன் உன்னை மகிமையாய் உயர்த்தினது உண்மை என்றால், தேவ அபிஷேகத்தினால் உங்களை கர்த்தர் நிரப்பி இருக்கிறது உண்மை என்றால், உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. ஆமென். உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அவர் சொல்றார் பாருங்க, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் வீடு இப்படி இராதோ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நித்தமும் என் சந்ததியை நடத்த மாட்டாரோ? மகா வறட்சியான காலங்களிலே அவர் சொல்றாரு, சாதா வறட்சி கிடையாது. எப்படிப்பட்ட வறட்சி? மகா வறட்சியான காலங்களிலே அவர் உனது ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துவார். என் வீடு இப்படி இராதோ? மகா வறட்சியான காலங்களிலே கர்த்தராலே என் குடும்பத்தின் ஆத்துமாக்கள் திருப்தியாக்கப்பட மாட்டார்களோ? எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? அவர் உன் எலும்புகளை என்ன செய்வாராம்? நினமுள்ளதாக்குவார். வேதம் சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஆமென். அதெல்லாம் கேட்கும்போது ஒரு வாஞ்சை வருது இல்ல? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். நீ வற்றாத ஸ்தோத்திரம் நீரூற்றை போல இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாழானவைகளை எடுத்து கட்ட போகிறார்கள். உன் பேரை எப்படி மாறப்போகுது என்று சொன்னால், பாதைகளை திருத்துகிறவன் என்று மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. நீ நீதி செய்து சபையே, நீ நீதி செய்து தெய்வ பயம் உடையவனாய் நீ வாழுகிற பொழுது உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, என் வீடு இப்படி ஆயிராதோ. இன்னைக்கு காலையில் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆசை இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், விட்டுருங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்கு ஆசை இருக்கு. என் வீடு இப்படி ஆயிராதோ. அவர் சொல்றார், என் வீடு இப்படி ஆயிராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, தேவனது வார்த்தைகள் சும்மா வசனங்களாக எழுதப்படவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சகலமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது, தீர்மானமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சரியாக அவர் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு தேவன் வச்சிருக்கிற உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை தெரியுமா? நித்தியமான உடன்படிக்கை. ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. நித்தியமான உடன்படிக்கை, அழிஞ்சே போகாத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார்? திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். திட்டம் பண்ணி வச்சிருக்கு. தேவன் நம்மோடு கூட சில உடன்படிக்கையை பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பரிசுத்த வேதத்துல நான் வாசித்து பார்க்கிறோம் இல்லையா? வசனங்களை வாசிக்கிறதுக்கு நமக்கு சமயம் இல்ல. வேதம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு இது நமக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குப்பா. என்ன உடன்படிக்கைன்னா, என்னை எப்பொழுதும் பரிசுத்தமாய் அவர் காத்துக்கொள்வார். இந்த உடன்படிக்கை எத்தனை பேர் எனக்கு இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? பரத்தல தம்பிமா இருக்கலாம், அந்த விசுவாசம் இருக்கா? அது நிச்சயமான உடன்படிக்கை. அது தீர்மானமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஒருபோதும் மாறி போகாது, முறிந்து போகாது. யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், இதோ நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கிலும் எந்த ஜனங்களிடத்திலும் ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பதாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்படி எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நான் இந்த உடன்படிக்கை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தரின் செய்கையை காண போகிறார்கள். என் செய்கை அல்ல, என் பலனை அல்ல. எதை காண போகிறார்கள்? கர்த்தரின் செய்கையை காண போகிறார்கள். அல்லேலூயா. எனக்கு ஒரு திட்டம்
திட்டமான உடன்படிக்கை இருக்கிறது. அந்த நாள் வருகிற பொழுது தேவ கிரியையை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்க போகிறது? பயங்கரம். It's beyond the thoughts and imaginations. எண்ணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே. அல்லேலூயா. எண்ணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே என் தேவன் என்னோடு கிரியை செய்ய போகிறார். ஆமென். அவர் கிரியை செய்யத்தான் போகிறார். அவர் கிரியை செய்யத்தான் போகிறார். எனக்கு ஒரு திட்டம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை இருக்கிறது. ஏசாயா 54:10 வாசிச்சு பார்க்கும்போது அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேலே மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்ட சபையே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் ஆமென் 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 ஆமென். இதுக்கு ஒரு ஆமென் வர மாட்டேங்குது. அது அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் இயேசுவின் நாமத்தினால் அது அப்படியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த உடன்படிக்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையில் அப்படி நடப்பதாக. ஆமென் ஆமென். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதே இல்லை. இயேசுவின் நாமத்தினால் அது அப்படியே நடப்பதாக. இப்படிப்பட்ட திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற தீர்மானங்கள், உடன்படிக்கைகள் என் வாழ்க்கையில இருக்கிறபடியினாலே என் ரட்சிப்பும் என் வாஞ்சையும் நிறைவேறாமல் போகுமோ? ஒருபோதும் போவதில்லை, ஒருபோதும் போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ரட்சிப்பு நிறைவேறாமல் போவது இல்லை. ஏனென்றால் எனக்காக விலையேறப்பட்ட இரத்தம் உண்டு. என் வாஞ்சை நிறைவேறாமல் போவது இல்லை. ஏனென்றால் எனக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற தேவ உடன்படிக்கைகள் உண்டு. நான் மகிமையாய் உயர்த்தப்பட்டவன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், தேவ வார்த்தைகளை பெற்றுக் கொண்டவன், நீதியாய் வாழும்படி அழைக்கப்பட்டவன், தெய்வ பயத்தோடு கிரியை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் வெளிச்சமாய் இருக்க தேவன் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். என் ரட்சிப்பு நிறைவேறும், என் வாஞ்சை நிறைவேறும். என் குடும்பம் இப்படி இராதோ அப்படியே இருப்பதாக. இந்த காலை வேளையிலே தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இதில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளும் அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு மேலே, உங்கள் குடும்பங்களுக்கு மேலே, உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே உன்னதத்திலிருந்து இறங்கி வருவதாக. தாவீதின் ஏக்கம் நிறைவேறினது போல தேவன் நமது ஏக்கங்களை நிறைவேற பண்ணுவாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீதியாய் நடக்க, தெய்வ பயத்தோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் தருவீராக. எந்த வேளையும் அவரோடு தங்கினார்
எந்த வேளையும் அவரோடு தங்கினார். ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பாரே. மேத்துதி முடிந்தவர்கள் நெடுமுழங்காலில் நின்று ஆமென். துமாவே நீ என்னாலும் மேத்துதிப்பாய். என்னால் வரையினில் உன்னதனார் செய்த இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் மேத்துதிப்பாய். என்னாலும் மேத்துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே. எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே. எல்லாம் உன் பாவம் அகன்ற தூரமே. என்னாலும் மேத்துதிப்பாய். என் ஆத்துமாவே என்னாலும் மேத்துதிப்பாய். என்னாலும் மேத்துதிப்பாய். என் ஆத்துமாவே என்னாலும் மேத்துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடிரங்கானோ எந்த வேளையும் அவரோடு தங்கினார். எந்த வேளையும் அவரோடு தங்கினார். ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பாரே. ரெண்டு முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி என் தந்தையே என் குடும்பம் இப்படி இராதோ. இன்னைக்கு காலையில சபை முழுவதும் தங்கள் தங்கள் குடும்பங்களுக்காக கதற போகிறோம். என் வீடு இப்படி இராதோ, என் குடும்பம் இப்படி பிரகாசிக்கிறதாய் மாறாதோ. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவரது கிருபை இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அப்படியே வானத்துக்கு நேர கையை உயர்த்தி கண்ணீரோடு கூட என் தேவனே என் வீடு இப்படியா இராதோ. என்னை இதுவரைக்கும் மேன்மையாய் நடத்தி வந்தீரே, என்னை அபிஷேகம் பண்ணி வந்தீரே, என்னோடு கூட பேசிக்கொண்டு வருகிறீரே. இன்னைக்கு காலையில் உங்க சமூகத்தில் என் தகப்பனே உம்மை நோக்கி கதறுகிறேன். என் வீடு, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சந்ததி இப்படி பிரகாசிக்கிற சந்ததியாய் மாறாதோ. நீர் எனக்கு பண்ணி வைத்திருக்கிற உடன்படிக்கைகள் நித்தியமானவைகள் அல்லவோ, நித்தியமானவைகள் அல்லவோ, சத்தியமானவைகள் அல்லவோ, அவைகள் ஜீவன் உள்ளவைகள் அல்லவோ. என் ரட்சிப்பு நிறைவேறாதோ, என் வாஞ்சை நிறைவேறாதோ, என் ஆசை நிறைவேறாதோ. இன்னைக்கு என்னை பலப்படுத்தத்தக்கதாக, இன்னைக்கு என்னை திடப்படுத்தத்தக்கதாக, இன்னைக்கு நான் எழுந்து நிற்கத்தக்கதாக எனக்கு நேராக ஒரு வார்த்தையை அனுப்பி இருக்கிற என் தகப்பனே என் கரங்களை பிடித்துக் கொள்வீராக. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல எங்களுக்கு இறங்குகிற கர்த்தாவே, நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் பரத்திலிருந்து எங்களுக்காக உண்டாவதாக. ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இந்த காலை வேளையிலே வானங்கள்
திறக்கப்பட்டதாய், வானங்கள் திறக்கப்பட்டதாய், வானங்கள் திறக்கப்பட்டதாய். எளிமையான எங்களுக்கு மேலே உமது வார்த்தையை நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு மேலே, உமது செட்டைகளின் மறைவிலே இருக்கிற எங்களுக்கு மேலே, எங்கள் பலனாகிய கண்மலையே உமது வல்லமையை அனுப்பி தருவீராக. உமது அபிஷேகத்தின் கிரியைகளை இந்த காலையிலே எங்கள் மத்தியிலே பொழிந்தருளுவீராக. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் தங்கள் தங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் 2 நிமிஷம் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தங்கள் தங்கள் குடும்பங்களுக்காக தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மை ஜெனிப்பித்த கண்மலை இங்கு உண்டு, நமது ரட்சிப்பின் கண்மலை இங்கு உண்டு, நமது பலமாகிய கண்மலை இங்கு உண்டு, நமது ஞான கண்மலை இங்கு உண்டு, நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை உண்டு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எந்த ஜெபத்தையும் புறம்பே தள்ளாதவர் இங்கே உண்டு. ஜெபத்தை கேட்கிறவர் நமத்திலே உண்டு. தங்கள் தங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளே தேவ பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மறந்து போகிறது, மறைந்து போகிறது. நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக, எவ்வளவு வாஞ்சையோடு கூட, எவ்வளவு ஆசையோடு கூட நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறீர்களோ உங்கள் வாஞ்சை நிறைவேறத்தக்கதாக தேவ கிரியைகள் வெளிப்பட போகிறது. ஓ ஸ்தோத்திரம். வாலிபர்கள் ஜெபிக்கலாம், ஐயாமார் ஜெபிக்கலாம், அம்மாமார் ஜெபிக்கலாம். இன்றைக்கு உன் ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு மகிமையான காரியத்தை நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கட்டும். திகிலுக்கும் தீமைக்கும் நீங்கள் தூரமாகத்தக்கதாக தேவ வல்லமை உங்களுக்கு மேலே நிழலிடுவதாக, தேவ பிரசன்னம் உங்களுக்கு மேலே தங்கி இருப்பதாக, தேவ இரத்தத்தின் வல்லமை உங்கள் குடும்பங்களுக்கு மேலே தெளிக்கப்படுவதாக. குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள் இந்த காலை வேளையிலே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவைகள் தகர்க்கப்படுவதாக. தேவ வல்லமைகள் அந்த தீயில் உண்டாக்குகிற, ஓ தீமையை உண்டாக்குகிற அந்த பொல்லாத கிரியைகளை இந்த காலை வேளையிலே தகர்த்து போடுவதாக. தடை கற்களை கர்த்தர் முறித்து போடுவாராக. Rabashigandara lagandara bar shigamana balabara tugala bara baudalaba shigabala bara diaraba. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு அப்படியே மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறபடினால நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கல நல்ல சத்தமா, நல்ல முழு பலத்தோட, நல்ல முழு இருதயத்தோட give thanks to him. நீங்க கேட்டவைகளை அவர் உங்களுக்கு தருகிறார் என்ற நிச்சயத்தோடு, நாம் எதையாகிலும் அவரது சித்தத்தின்படி கேட்டால் அதை நாம் பெற்றுக் கொள்வோம் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார், கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல வாயை திறந்து நல்ல விசுவாசத்தோடு நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஸ்தோத்திரம். என் குடும்பம் அப்படி பிரகாசமாய் மாறப்போகிறது, என் வீடு அப்படி பிரகாசமாய் மாறப்போகிறது, என் சந்ததி அப்படி பிரகாசமாய் மாறப்போகிறது, என் பிள்ளைகள் அப்படி பிரகாசமாய் மாறப்போகிறார்கள், என் வாழ்க்கை வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கையாக மாறப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு மேலே இருக்கிறதை இந்த உலகம் பார்க்க போகிறது. தேவ வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கிறதை இந்த உலகம் பார்க்க போகிறது. என் கண்மலை எனக்காக கிரியை நடப்பிக்கிறதை இந்த உலகம் பார்க்க போகிறது. தேவன் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷபலபர கேடலபரபா
சிக்கபலபர தியகல ரேகந்தினலவ தேவன் அப்படி செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட நல்ல தருணங்களுக்காக, வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒரு விசை நீர் தேற்றி இருக்கிறீர், தட்டி எழுப்பி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த தாவீது பாடினது போல் என் வீடு தேவனிடத்தில் இப்படியாயிராதோ அந்த ஏக்கமைகள் இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு பிரகாசிக்கிற குடும்பங்களாக, வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக, நீதி செய்கிறவர்கள் கர்த்தர்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளையில கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். தேவ கிருபை, தயவு, காருண்யம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கட்டும். உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தீமைக்கும் தீயிலுக்கும் பிள்ளைகள் தூரமாக்கப்பட்டிருப்பார்களாக. விசேஷித்த இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. இன்னைக்கே ஒரு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புத விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ நம்பிக்கையோடு, அவிசுவாசத்தோடு வந்தவர்களை கர்த்தர் விசுவாசத்தில் எழும்பி பிரகாசிக்க அனுக்கிரகம் செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். தூர தேசத்திலே, தூர பட்டணங்களில் இருக்கிற சபைகளின் பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். சமாதானம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். எங்கள் பட்டணத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாரும், நன்மை செய்தருளும். தேவ கிருபைக்குள்ளே சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்தருளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.